மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று சொல்லி 2021 நடைபெற்ற அவர்களுடைய பேரவையினுடைய அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பேரவை கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர் பெயரில் தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே முறையீடு செய்யப்பட்ட போது அந்த வழக்கிலும் வாதாடியது அவர்கள்தான். அதை மறுக்க முடியாது. மற்றொன்று சொல்றேன், நீங்க சொன்னது சொல்லிடுறேன். மற்றொன்று ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனம் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னதாக சொல்கிறார். அவர்களுடைய பதிலே அதுக்கு பதில் இருக்கிறது. அவர் சொன்னது எப்போது? 2010. எதற்காக சொன்னார்? மத்திய அரசாங்கம் அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போது மத்திய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த யூபி அரசாங்கம், இவர் பங்கேற்றிருந்த யூபி அரசாங்கம் அன்றைக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்றைக்கு ஜனார்த்தன் சொன்னது, மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதில் ஜாதிவாரி கணக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? நேற்று சொன்ன போது அவர் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள்? ஓபன் என்ற எனுமரேஷன் முறையில் நீ உன் ஜாதியை சொல்லு. ஒரு ஜாதி 50 பேர், ஒரே ஜாதி 50 பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதால் அன்றைக்கு 2011 46,07,000 இல்ல நேற்றே நிறைய விளக்கங்கள் நான் சொல்லிடுறேன். நேற்றே உட்காருங்க. நான் பேசிடுறேன்.